இரட்டை இலை ஓபிஎஸ்க்கு தான் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக அறியப்பட்டவர் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று நிலைமை என்பது வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல. ஓபிஎஸ் பின்புலத்திலே ஆதரவுகள் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வேற இடங்கள் சொன்னாலுமே பின்புலத்திலே மறைமுகமாக ஓபிஎஸ்ற்கு ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே வாதத்தை தான் ஓபிஎஸ் உடைய மூத்த மகன், அதாவது முன்னாள் தேனி தொகுதி எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் நீதிமன்றத்தில் இன்று தினம் வாதங்களை முன்வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, ஓபிஎஸ்ஸின் பின்புலத்திலே ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை விட ஓபிஎஸ்க்கு ஆதரவுகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தில் முடிவெடுப்பதற்கு நீதிமன்றங்கள் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா நமது ஒரு கோரிக்கையை நமது ரவீந்திரநாத் அவர்கள் மூலம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு கட்சியில் உள்கட்சி பிளவு என்பது ஏற்பட்டு அந்த கட்சியில் இருக்கிற நபர்கள் கொஞ்சம் வெளியேற்றப்பட்டு அந்த நபர்களுக்கு ஆதரவு என்பது அதிகமாக இருந்தால், அவர்கள் தனி அணியாக செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த சின்னத்தை முடக்குவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை உள்ளது அப்படிங்கிற தகவலையுமே நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கார் நமது ரவீந்திரநாத் அவர். அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிடையாது, எங்களுக்குத்தான் ஆதரவுகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான், இதிலும் குறிப்பாக தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதையெல்லாம் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா, வருகின்ற 12ஆம் தேதி இந்த வழக்கிலே தீர்ப்புகள் என்பது கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்புகள் வெளியே வரக்கூடியது 12ஆம் தேதி. ஆனால் நேற்றைய தினமே ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீதிமன்றங்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் தீர்ப்புகளை கொடுக்க போறாங்க. அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணைய முடிவுகளை எடுப்பதற்கு சுதந்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பு நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இந்த முறை ஓபிஎஸ்ஸின் பக்கம் தான் நீதிகளை வழங்க இருக்கிறது. ஏன்னா நீதிகள் என்பது ஓபிஎஸ்ஸின் பக்கம் தான் இருக்கிறது அப்படிங்கிற தகவலையுமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ்ஸின் பின்புலத்திலே ஆதரவுகள் என்பது அதிகமாக இருக்கிறது. யாருக்கு ஆதரவுகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ ஓபிஎஸ்க்கு தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்க போகிறது அப்படிங்கிற தகவலை ஓபிஎஸ் உடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. இது ஓபிஎஸ் தரப்பிற்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது எடப்பாடி பழனிசாமிக்கும் சற்று அதிர்ச்சியாக இருந்தாலும் 12ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு 4 தினங்கள் மட்டும்தான். 4 தினங்களில் தீர்ப்புகள் என்பது வெளியாக போகிறது அப்படிங்கிறது பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும். அதாவது எடப்பாடிக்கா ஓபிஎஸ்கா அப்படிங்கிறது பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.